மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். நான் செத்தால் கூட என்னுடைய இறுதி ஆசை இதுதான் என்று நடிகர் நெப்போலியன் கூறிய விடயமானது தற்பொழுது அதிகமாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. அனைவருமே நெப்போலியன், அதாவது நடிகர் நெப்போலியன் என்ன கூறினார் என்பது தொடர்பில் அறிவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற இடத்தில் அவர் கூறியிருக்கின்ற தன்னுடைய குடும்பத்திற்காக தான் செலவழிக்கின்ற நேரமும் அவர்களுக்காக நான் என்ன எண்ணத்தை விட்டு கொடுத்தேன், அவர்களுக்காக நான் எப்படி ஒரு நல்ல சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றேன் என்று தான் இறந்ததன் பிறகு அவர்கள் எண்ண வேண்டும் என்றால் நான் அவர்களுக்காக நிறையவற்றை விட்டுக் கொடுக்கின்றேன் என்ற மாதிரி தான் அவர் தற்பொழுது ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் நடிகர் நெப்போலியன் வில்லனாக அறிமுகமாக பின்னர் நல்ல கதாபாத்திரங்களில் கதாநாயகனாக நடித்து வந்து ரசிகர்களை தன்வசம் கவர்ந்தவர் தான் நடிகர் நெப்போலியன். இவர் சினிமா துறையில் மட்டுமல்லாது ஆங்காங்கே அரசியலிலும் ஆர்வம் காட்டி வந்திருந்தார். இவர் இரண்டிலும் நல்ல ஆர்வம் காட்டி வந்திருந்த நிலையில் இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு தனுஷ், குணால் என்ற இரண்டு மகன்கள் இருக்கின்றார்கள். எனினும் அவருடைய தனுஷ் என்ற மகன் உடல் நல குறைவால் அவர் இருக்கின்றார். ஆனாலும் அவர் தன்னுடைய மகனை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் நிறைய தன்னுடைய மகனுக்காக நேரங்களை செலவிடுவதாக இருக்கட்டும், அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அவர் தன்னுடைய மகனை சிறப்பாக பார்த்து வருகின்றார். அவ்வப்போது புகைப்படங்களையும் பகிர்ந்து கொள்வார். இதனை பார்த்து ரசிகர்கள் சிறந்த தகப்பனாக இருக்கின்றீர்கள் என்றும் பல தரப்பட்டவர்களும் அவருக்கு கருத்துக்களை பதிவிட்டு வந்திருந்தார்கள். என்னதான் இருந்தாலும் சினிமா என்றது வேற, வாழ்க்கை என்றது வேற மாதிரி தான். நெப்போலியன் வந்து சினிமாவில் நிறைய அவருக்கான வாய்ப்புகள் இருந்த வேளையிலும் அவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு தள்ளி தன்னுடைய மகன் மனைவியுடன் தன்னுடைய நேரங்களை செலவிடுகின்றார். அவர்களுக்காக அவர் சினிமா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு லண்டனில் சென்று குடும்பத்தினருடன் வாசித்து வருகின்றார். இப்படி இருக்கின்ற இடத்துல தான் இவரிடம் பேட்டி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்போது கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கு இருக்கின்ற ஆசை என்னென்று கேட்ட பொழுதுதான் நெப்போலியன் கூறினார், அதாவது நம்மோடு இருந்தவர்கள் நாங்கள் இறந்தால் கூட இப்படி ஒரு மனுஷன் நம்மை விட்டு போய்விட்டாரே என்று அவர்கள் எண்ண வேண்டும் என்ற மாதிரி கூறியிருக்கின்றார். அதற்காகத்தான் என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படி என்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய சூழலை மாற்றிக்கொள்வேன் என்றும் கூறிய விடயம் தான் பேசப்பட்டு வருகின்றது. இவர் வந்து தன்னுடைய 16 வயதிலேயே அரசியலுக்கும் சென்றிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற இடத்துல சிறந்த நடிகராகவும் அரசியலிலும் தன்னுடைய பங்காற்றி, அது மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்தினருக்கு தற்போது சிறந்த தகப்பனாகவும் தன்னுடைய மனைவிக்கு சிறந்த கணவராகவும் இருந்து வருகின்றார். இவ்வாறு மற்றொரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.